Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வேர்பை வேறு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி பேசுகிறது எப்படி சொல்கிறது ஹிந்தியில் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே ஃபார்மேட்டில் வேறு வேர்ப் அப்ளை பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஸோ இது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டு அது எப்படிலாம் மாறும், ஒரு டென்ஸை பொறுத்து, ஒரு இடத்த பொறுத்து, நம்ம சொல்கிற அர்த்தத்தை பொறுத்து எப்படிலாம் மாறும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் போ அப்படின்ற ஒரு வேர்பை தமிழில் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். அதை இப்போ நான் வாரத்தில் 6 நாள் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது போகிறேன்னு வருது. போ அப்படின்றது வந்து போகிறேன் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படி வருது. ஸோ ஃப்ளைட்டில் போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போகிறதுக்கு, போகும்போது எனக்கு கால் பண்ணு, இங்கே நம்ம போகும்போதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாபிக் கீழேயும் வந்து இந்த தம்ப்நெயில், யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும். அதுக்கு கீழே குட்டியாக டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் போய் டவுன்லோட்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த வீடியோஸில் என்னென்ன சென்டென்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னோ அது எல்லாமே பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் இல்லை. நீங்கள் போய்ட்டு நம்மளோட வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, போ அப்படின்னா ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பெக்டாக சொல்லும் பொழுது ஜாயியே அப்படின்றத சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாரத்தில் 6 நாள் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது வழக்கமாக வாரம் 6 நாள் நீங்கள் போகிறீங்க, வழக்கமாக ரொட்டீனாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகேவா? நான் சொல்கிறதுக்கு மே, ஏக் சஃப்தா மே அப்படின்னா ஒரு வாரத்தில். மே அப்படின்றது வந்து அந்த ல சவுண்டில் குறிக்குது. இந்த மே ஃபஸ்ட்டு நான் மேன்னு சொன்னது ரெண்டுத்துக்கும் ப்ரொனன்சியேஷன் மேன்னு தான் வரும். பட் ஹிந்தி ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ மே சஃப்தா மே ஒரு வாரத்தில். சேதின் அப்படின்னா 6 தின். காரியாலயா ஜாத்தாகுன், ஆஃபீஸ் ஜாத்தாகுன். ஆஃபீஸ்க்கான ஹிந்தி ப்ராப்பரான ஹிந்தி வார்த்தை வந்து காரியாலயா, நம்ம தமிழில் அலுவலகம்னு சொல்கிற மாதிரி. பட் நீங்கள் ஆஃபீஸ்னு சொன்னாலே போதும். ஏன்னா நம்ம தமிழில் இப்போ அலுவலகம்னு சொல்கிறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸ் ஜாத்தாகுன். இதுவே நான் வாரத்தில் 6 நாள் ஆஃபீஸ் போகிறேன்னு ஒரு பெண் சொல்லும் பொழுது ஆஃபீஸ் ஜாத்திஹூன் அப்படின்றத சொல்லணும். ஜாத்தாக்கு பதிலாக ஜாத்தி வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நிறைய சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் தினமும் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பையனை ஸ்கூலில் விட்டுட்டு போவேன், ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஜாவோ அப்படின்னா வந்து போ அப்படின்றத சொன்னோம். முன்னாடி வந்து ஜாத்தாகுன் ஜாத்திஹூன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே நான் போகிறதுக்கு முன்னாடி ஜானே சே பெஹலே. ஸோ ரூட் வேர்பு இங்கே ஜா, அது கூட நே வருது. சே பெஹலே, ரூட் வேர்பு கூட நே சே பெஹலே அப்படின்னா முன்னாடி, போகிறதுக்கு முன்னாடி. வர்றதுக்கு முன்னாடினா வந்து ஆனேசே பெஹலே. ஸோ மே அப்படின்னா நான், ஆஃபீஸ் ஜானேசே பெஹலே, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி. ஹர் தின் ஒவ்வொரு நாளும். அப்னே பேட்டேக்கோ ஸ்கூல் சோர்த்தாகுன். ஸோ அப்னே பேட்டேக்கோ அப்படின்னா என்னுடைய மகனை அப்படின்றது அர்த்தம், என்னுடைய பையனை. தன்னுடைய, அப்னே அப்படின்றது வந்து தன்னுடைய அப்படின்றத குறிக்குது. ஸோ யார் பேசுகிறாங்களோ அவங்கள குறிக்குது. அப்னே பேட்டேக்கோ ஸ்கூல் சோர்த்தாகுன், ஸ்கூல் விட்டுட்டு போகிறேன். ஸோ விடு அப்படின்னா சோடோ, ஸ்கூல் சோர்த்தாகுன். இல்லை பெண் சொல்கிறீங்க அப்படின்னா சோர்த்திஹூன் அப்படின்றத சொல்லணும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வரும். எனக்கு எங்கேயாவது வெளியே போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வெளியே போகணும் போல் இருக்குது. ஸோ ஜானேக்கா மன்கர் ரஹா ஹே, போகணும் போல், ஐ ஃபீல் லைக். ஸோ ஐ ஃபீலிங் லைக் கோயிங் அவுட் சம்வேர். ஸோ சம்வேர் அப்படின்னா வந்து எங்கேயோ அப்படின்னு, எங்கேயாவது. ஸோ எங்கே அப்படின்னா கஹான், எங்கேயாவது, எங்கேயும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்து கஹீன். கஹீன் எனக்கு அப்படின்னா முஜே, எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கஹின், வெளியே அப்படின்னா பாகர். ஜானேக்கா மன்கர் ரஹாஹே. ஸோ தோணுது, ஆசையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது வந்து பசந்த் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம், மன்கர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜானேக்கா அப்படின்னா போகிறதுக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ போகணும் போல் அப்படின்னு சொல்லும்போது ஜானேக்கா மன்கர் ரஹாஹே,
எனக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் போல் இருக்குன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த சென்டென்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? ஜானேக்கா மன்கா ரஹி ஹே அப்படின்றது வரும். அந்த ரஹாக்கு பதிலாக ரஹி வரும். அது மட்டும்தான் மாறும். எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கலை. ஸோ இங்கே வந்து நெகட்டிவாக சொல்கிறேங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசந்த் சொல்லுவோம், இல்லை மன்கா ரஹா ஹே சொல்லுவோம். இங்கே வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நஹி மன்கா ரஹான்னு சொல்லலாம், இல்லை நஹி பசந்த். ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ எங்கேயும் அப்படின்னா காஹின், முஜே காஹின் ஜானா பசந்த் நஹி ஹே, இல்லை நஹி பசந்த் ஹே, ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது. கொஞ்ச நேரம் அப்படின்னா தோடி தேர்க்கே பாத். ஸோ தோடி தேர் பாத், பாத் அப்படின்னா அப்புறம், தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம். ஸோ நாம் அப்படின்னா ஹம் தோடி தேர் பாத் பீச் பர் ஜாயேங்கே, போகலாம், ப்ளூரல் ஃபார்ம் நாம். ஸோ நிறைய பேர் சேர்ந்து சொல்கிறோம், அதனால ஜாயேங்கே வரும். நான் போவேன் அப்படின்னா ஜாவுங்கா ஜாவுங்கி வரும். இங்கே ப்ளூரல்ன்றதுனால ஜாயேங்கே ஃப்யூச்சர் டென்ஸில். ஸோ டூருக்கு போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, இல்லை ஃப்ளைட்டில் போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ போகிறதுக்கு ஜானே கேலியே, போவதற்கு. ஸோ ஃபார் கோயிங், டு கோ, டு கம், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு. போகிறதுக்கு, வர்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கெலாம் வந்து ஜானே கேலியே, ஆனே கேலியே, கானே கேலியே. ஸோ ரூட் வேர்பு கூட நே கேலியே. ஸோ முன்னாடி அப்படின்னா ரூட் வேர்பு கூட நேசே பெஹலே, இங்கே வந்து ரூட் வேர்பு கூட நே கேலியே, ஜானே கேலியே, கேலியே அப்படின்றது வருது. மேரே பாஸ் அப்படின்னா வந்து என்கிட்ட. டூர் ஜானே கேலியே, டூர் போவதற்கு. பைசா நஹி, பைசா இல்லை. மார்க்கெட் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஸோ அங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போகும்போது, தும் அப்படின்னா நீங்கள், பஜார் அப்படின்னா வந்து மார்க்கெட் அப்படின்றது அர்த்தம். ஜாத்தே சமை, போகும்போது. ஸோ ரூட் வேர்பு ஜா, அது கூட தே சமை, ஜாத்தே சமை. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே பார்க்குறதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ஒவ்வொரு செப்பரேட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போகும்போது அப்படின்றத பார்க்குறோன்னா அது ரிலேட்டடான எல்லா வேர்பையும் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஜாத்திய சமயம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. இப்போ தான் உங்களுக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்குமே தவிர, நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த ஃபார்மேட் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சம்மரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தும் பஜார் ஜாத்தே சமை முஜே அப்படின்னா எனக்கு, குச் அப்படின்னா கொஞ்சம், ஃபல் அப்படின்னா பழங்கள், கரீதுலோ அப்படின்னா வாங்குங்க அப்படின்றது அர்த்தம். நாங்கள் இப்போ கோவில் போக போகிறோம். ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கீங்க, நீங்கள் உடனே அந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா, நான் தூங்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், நான் போக போகிறேன், நான் வரப்போகிறேன், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து வாலா, வாலி, வாலே யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ நாங்கள் அப்படின்னா ஹம், அப் அப்படின்னா இப்போது, மந்திர் அப்படின்னா கோயில், ஜா ரஹே ஹேன் அப்படின்றதும் சொல்லலாம், ரஹா ரஹி யூஸ் பண்ணியே சொல்லலாம். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜானே வாலே ஹேன், நாங்கள், இந்த ப்ளூரல் ஃபார்ம், அதனால தான் ரூட் வேர்பு கூட நே வரும், ஜானே அப்படின்றது வரும். வாலே ஹேன் ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால வாலே ஹேன். நான் இப்போ கோயில் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அப் மந்திர் ஜானா வாலா ஹூன், ஜானா வாலா ஹூன். நான் அப்படின்னா ஜானா வாலா ஹூன் சொல்லணும். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கோயில் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அப் மந்திர் ஜானே வாலி ஹூன் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து தேர்ட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து வாலே ஹெயின் அப்படின்றத சொல்லணும். அடுத்தது, நான் இந்த வாரம் ஊருக்கு போகலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வேறு ஏதாவது வேலை வந்துடுச்சு, வேறு எங்கேயோ யாராவது கூப்பிட்றாங்கன்னா, ஐயோ நான் ஊருக்கு போகலான்னு இருந்தேனே அப்படின்னு யோசிச்சும் போது நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹிந்தியில் மே இஸ் ஹஃப்தா, இந்த வாரம் அப்படின்னா இஸ் ஹஃப்தா, காவ் அப்படின்னா ஊருக்கு, கிராமம் அப்படின்றத குறிக்கும். ஜானே வாலா தா, போகலாம்னு இருந்தேன், பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். போகலான்னு இருக்கேன் அப்படின்னா ஜானே வாலா ஹேன் பார்த்தோம், ஜானே வாலி ஹூன், ஜானே வாலா ஹூன். இங்கே வந்து ஜானே வாலா தா வரும். ஓகேவா? ஆணாக இருந்தாங்கன்னா. பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஜானே வாலி தீ வரும். ஸோ அந்த தா தீ மட்டும்தான் மாறும். வாலா வாலி கூட தா தீயும் இங்கே வந்து மாறும், அதாவது சப்ஜெக்டை பொறுத்து. அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ ஆல்ரெடி போயிட்டாரு, அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு ஓ ஆஃபீஸ் சலகையா, ஓ ஆஃபீஸ் சலகையா. இதுவே பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா சலிகி அப்படின்றது வரும். நான் நேற்றுக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போனேன், இது வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஸோ போய் விட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். மே ஸ்கூல், மே கல் அப்படின்னா நேற்றுக்கு, ஸ்கூல் கேலியே ஸ்கூலுக்காக, தேர் சே கயா
தாமதமாக அப்படின்னா தேசே, போனேன் அப்படின்றதுக்கு கயா, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா கயி அப்படின்றது வரும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ என்னால் போக முடியும், என்னால் போக முடியாது, இந்த மாதிரியான ஃபார்மேட்லாம் வந்து எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு மீதி ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் 2 மாதிரி கண்டினியூ பண்ணி போடுறேன். இது வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.